பொட்டேட்டோ ஸ்டியூ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? பொட்டேட்டோ ஸ்டியூ செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், வெங்காயம் 1 கப், துருவிய தேங்காய் 1/2 கப், தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், பிரியாணி இலை 2, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவைக்கேற்ப, பால் 1 கப், உப்பு தேவையான அளவு. பொட்டேட்டோ ஸ்டியூ செய்வதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இது எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை, நான்ஸ்டிக் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். இந்த பொட்டேட்டோ ஸ்டியூங்கிறது வந்து ஒரு டிபிக்கல் கேரளா டிஷ்ஷுங்க. இது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, அதாவது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாமே போட்டு செய்யறவங்களும் இருக்காங்க. ஆனா நான் வந்து இன்னைக்கு ஒன்லி பொட்டேட்டோ போட்டு பண்ண போறேன். இது வந்து நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோல் நீக்கிட்டு பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பேபி பொட்டேட்டோஸ் கிடைச்சதுன்னா அது வந்து பாக்குறதுக்கு வந்து இன்னுமே அழகா இருக்குங்க. ஸோ இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. முதல்ல வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயை ஆட் பண்றேன். இந்த ஏலக்காய் போடும்போது மட்டும் நீங்க வந்து அப்படியே போடாம கொஞ்சம் அது வந்து ஸ்லிட் பண்ணி போட்டீங்கன்னா அது வந்து வெடிக்காம இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்து வெடிச்சிட்டு நம்ம ஃபேஸ்லயே இது ஆயிடுங்க. ஸோ எப்பவுமே வந்து கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறது சேஃப். கொஞ்சம் அப்படி தோல் நீக்கி போட்டாலே போதும், ஃபுல்லா ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த டிஷ் வந்து ரொம்பவே மைல்டா இருக்குங்க. ரொம்ப காரசாரமா நம்ம இன்னும் ஒரு நம்ம சவுத் இந்தியன் டைப்ல இருக்காது, நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல இருக்காது. கொஞ்சமே மைல்டா இருக்கும். இதுக்கு வந்து பெஸ்ட் வந்து இந்த நம்ம ஆப்பம் இல்ல இடியாப்பம்க்கு வந்து ரொம்பவே ஆப்டான ஒரு காம்பினேஷன் இது. ஸோ இது வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பிரியாணி இலை ஒரு பே லீஃப், அது வந்து ஃப்ளேவருக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு காரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் தாங்க. ஸோ இப்போ காரத்தை ஆட் பண்ணிடுறேன். 2 பச்சை மிளகாய் வந்து ஸ்லிட் பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி அதை ஆட் பண்றேன். இப்போ அது வந்து சில பேர் வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, இல்ல குழந்தைங்க வந்து சில குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க, மைல்டா இருந்தா எது வேணாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து இது வந்து ரொம்ப கரெக்டான ஒரு டிஷ்ஷுங்க. ஏன்னா இதுல வந்து இது ஒரு கரம் மசாலாவோ, ஒரு வெங்காய பூண்டு விழுதோ, இல்ல இன்னும் பச்சை மிளகாய் விழுதோ, சில்லி பவுடரோ, எந்த ஸ்பைஸுமே இல்லைங்க. ரொம்பவே மைல்டா, இன்னும் கலர் கூட நல்லா ஒயிட்டா தான் இருக்கும். பொட்டேட்டோல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ச்ங்க. நிறைய கார்போஹைட்ரேட் கண்டென்ட் கூட இருக்கு. இது வந்து சாப்பிட்றது வந்து ஒரு ரொம்ப ஃபில்லிங்கான ஒரு வெஜிடபிள். மற்ற கேரட், பீன்ஸை விட பொட்டேட்டோ வந்து எந்த ஃபார்ம் ஆஃப் பொட்டேட்டோ சாப்பிட்டா கூட வந்து ரொம்பவே ஃபில்லிங்கான ஒரு வெஜிடபிள் பொட்டேட்டோ. அண்ட் மோரோவர் பொட்டேட்டோல வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஒரு உப்பு காரம் ஏதோ கொஞ்சம் ஏத்தலாவோ குறைச்சலாவோ நம்ம போட்டா கூட அந்த வெஜிடபிள் பிடிச்சதுனால வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டுருவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்காது இந்த பொட்டேட்டோட. பொட்டேட்டோ வந்து காம்ப்ளெக்ஷனுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. அதாவது என்ன பண்ணணும்னா, பொட்டேட்டோ வேக வைக்காம இந்த ரா பொட்டேட்டோ இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, தோல் நீக்க வேண்டாம், வாஷ் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு ஒரு மிக்சியில வந்து ஸ்மூத் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. அது வந்து நீங்க மிக்சியில போடும்போது வந்து தண்ணி தனியா பல்ப் தனியா வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1 ஸ்பூன் இல்ல ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சை சாறு பிழிஞ்சிட்டு நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து டேனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நீட்டா டேன் வந்து ரிமூவ் ஆயிடும். ஒரு ½ hour வெயிட் பண்ணிட்டு அது நல்லா காஞ்ச உடனே நல்லா கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு, சோப் போடாதீங்க, அந்த மாதிரி வாஷ் பண்ணீங்கன்னா ப்ராப்பர் ஹோம்மேட் ஃபேஸ் பேக்குங்க அது. இந்த வெங்காயம் கூட வந்து ரொம்ப ப்ரௌனா வறுக்க வேண்டாங்க, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ நான் வந்து வேக வச்சு கட் பண்ண வந்து பொட்டேட்டோவை ஆட் பண்ணிடுறேன். இது ரெண்டுமே கொஞ்சம் ஈவனா குக் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மர்ல வச்சிடுறேன். இது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து மசாலா வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இந்த பக்கம் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க.
மசாலாங்கிறது வந்து வெறும் அந்த திக்னஸ் வரதுக்கு தாங்க. அதாவது நான் பூண்டு வெங்காயம் எல்லாம் ஃப்ரை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. வெறும் கசகசா அண்ட் தேங்காய் தான் இதுக்கு தேவையான மசாலா. கசகசா வந்து அப்படியே நம்ம வந்து அரைச்சோம்னா அந்த பச்சை வாசனை இருக்கும். அந்த பச்சை வாசனை போக்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். கசகசா வந்து ரொம்ப சீக்கிரமா வறுபட்டுடுங்க. ஸோ கிட்ட இருந்து நிதானமா நம்ம வறுத்து எடுத்துடணும். ஹைல மட்டும் வச்சிடாதீங்க, கசகசா சீக்கிரமா வந்து தீஞ்சிடும் அது. இந்த கசகசா அண்ட் தேங்காய் வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன். உங்களுக்கு விருப்பமா இருந்து இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க முந்திரியை கூட பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். இது போடுற ரீசன் என்னன்னா, இதுல வேற மசாலா ஸ்பைஸ் எதுவுமே இல்லைங்க. இது ஃப்ரை ஆனதும் இதை வந்து அதுல அந்த விழுது வந்து அதுல போட்டுட்டு ஃபைனலா வந்து அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்கு வந்து நம்ம ஒரு கிளாஸ் பால் ஊற்ற போறோம். பால் கூட வந்து கொஞ்சம் கன்வெக்ஷனல் தான். உங்களுக்கு இன்னும் ப்ராப்பர் ட்ரெடிஷனல் ஒத்தென்டிக் கேரளா டிஷ் வேணும் அப்படின்னா நத்திங் பட் தேங்காய் பால். தேங்காய் பால் ஆட் பண்ணீங்கன்னா ப்ராப்பர் கேரளா டிஷ் ஆயிடுங்க. ஸோ இது வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. மீன்வைல் இது ஒரு கிளறிடலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஃபைனலா டிஷ் முடியும் போது வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெய் வந்து அது மேல விட போறோங்க. அதுதான் டிப்பிக்கல் டேஸ்ட் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் வந்து சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா சவுத் இந்தியன் நம்ம வந்து தமிழ்நாடு டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்ச அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் எண்ணெய் போட்டா பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு பிளெயின் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ப்ரௌன் ஆயிட்டு இருக்குங்க இந்த கசகசா. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கசகசா ஒரு கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம துருவிய தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளறிடலாம். இப்போ இப்போ ஆனியன்ஸ் கூட ப்ரௌன் ஆயிட்டு வருதுங்க. நம்ம மசாலா அரைச்சதுமே இதுல போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் திக்கா இருக்கு மசாலா. ஸோ ஃபைன் பேஸ்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம டிஷ்குள்ள ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்டியூ வந்து ரொம்ப திக்கா இருக்காதுங்க. கொஞ்சம் தின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளோயிங்கா தான் இருக்கும் இந்த கிரேவி. ஸோ இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ்னா பெருசா ஒன்றும் இல்லைங்க, வெறும் சால்ட் தான். ஸோ இதுல அதனாலதான் நம்ம வந்து பச்சை மிளகாய் போடும் போதே வந்து பிகினிங் ஸ்டேஜ்லயே போட்டுடணும். அப்பதான் கொஞ்சம் அது பாயில் ஆகி ஃப்ரை ஆகி அந்த காரம் கொஞ்சமாவது இறங்கும். தேவையான அளவு சால்ட்,
இது ஒரு நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலா வந்து நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். பால் ஆட் பண்ண உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். ஸோ இப்போ கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆட் பண்றது நார்மல் மில்க்குங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா நீங்க தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து நீங்க வந்து டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் போயிடலாம், அதாவது த திக்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் மில்க்குக்கு போயிடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டியூ. இன்னும் கொஞ்சம் தண்ணியா, கொஞ்சம் வெஜிடபிள் தண்ணியா இருக்கும். உங்களுக்கு இன்னுமே திக்கா வேணும், எனக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் வேணாம், பட் எனக்கு சாப்பிட்ற கன்வீனியன்ட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த லிக்விடை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மசாலா விழுதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லாவே பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சுங்க. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலி தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் ஆட் பண்றது தாங்க இந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷோட ஹைலைட்டு. ஸோ ஆர் டிஷ் இஸ் கம்ப்ளீட். இப்போ சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். So our potato stew is ready.